ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் ஜோதி. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான டாபிக். கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின் இருக்கும் நமக்கு. இதில் என்ன மெயினாக நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சில ஷார்ட்கட் சொல்லி தர போறேன். ஸோ அந்த ஷார்ட்கட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? இதில் நம்ம டிஃபிகல்ட்டாக திங்க் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த விட்டமின்ஸோட அந்த கெமிக்கல் நேம், வேதி பெயர்களை ஞாபகம் வைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். உங்களுக்கு சிம்பிளாக ரேகா தேங்க்யூ, தாரிணி பிசிஏ, இந்த ரெண்டு வேர்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக 10 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த், அதாவது ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கா நம்ம யாரையாவது ஒருத்தங்களை பார்த்த உடனே கேட்குற விஷயம் என்ன? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். ஸோ அப்போ நம்ம ஹெல்த் வைஸ் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பேசிக்கா ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது நம்ம இந்த இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலுக்கு கிடைச்சா மட்டும்தான் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? அதனாலதான் ஊட்டச்சத்தையும் ஆரோக்கியத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, மெர்ஜ் பண்ணி சேமா ஒரே டாபிக்கா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம உடல்ல ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. அதை ஒரு மெயின் 5 பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். சரியா? கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்புகள், விட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல கார்போஹைட்ரேட். அப்போ கார்போஹைட்ரேட் பேசிக்கா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ரைஸ்ல இருக்கிறதா என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட். இப்போ நமக்கு இங்க என்ன மாதிரியான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும் அப்படின்னா, கார்போஹைட்ரேட்டின் கூட்டு பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ கார்போஹைட்ரேட்டின் கூட்டு பொருட்கள் அப்படின்னா கார்போஹைட்ரேட் எவற்றால் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு 3 விஷயம்: கார்பன், ஹைட்ரஜன், அண்ட் ஆக்சிஜன். ஓகேவா? CHO. ஓகேவா? இந்த CHO அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும். ஓகேவா? ஸோ அப்போ கார்போஹைட்ரேட்னால என்னதான் CHO, கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஓகேவா? அப்போ இங்க கார்போஹைட்ரேட்டோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு குளுக்கோஸு கார்போஹைட்ரேட்டோட எக்ஸாம்பிள் தான், சுக்ரோஸ் அதோட எக்ஸாம்பிள் தான், லாக்டோஸ், ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். அப்ப என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் எது கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அப்படி இல்லைன்னா கீழ்கண்டவற்றுள் எது கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அல்ல அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அப்ப நமக்கு எதெல்லாம் கார்போஹைட்ரேட்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், கார்போஹைட்ரேட்டோட வகைப்பாடு. அப்போ கார்போஹைட்ரேட்டோட வகைப்பாடு அப்படின்னு சொல்லும்போது கார்போஹைட்ரேட்னாலே சுகர், சர்க்கரை தான் நமக்கு தெரியும். அப்போ அதுல இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை வச்சு கார்போஹைட்ரேட்டை 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா மோனோசாக்கரைட், டைசாக்கரைட் அண்ட் பாலிசாக்கரைட். அதாவது ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை அப்படின்னு வச்சிருப்பாங்க. நமக்கு இங்க என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஆல்ரெடி இட் இஸ் அ ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின் இது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்க அந்த ஒற்றை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டியது, இரட்டை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டியது, கூட்டு சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டியது. ஒற்றை சர்க்கரை அப்படின்னாலே என்ன அப்படின்னா குளுக்கோஸ், இரட்டை சர்க்கரை அப்படின்னாலே சுக்ரோஸ், கூட்டு சர்க்கரை அப்படின்னாலே செல்லுலோஸ். என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதாவது இந்த ஒற்றை சர்க்கரைக்கு ஒரு எடுத்துக்காட்டியது, இரட்டை சர்க்கரைக்கு ஒரு எடுத்துக்காட்டியது, கூட்டு சர்க்கரைக்கு ஒரு எடுத்துக்காட்டியதுன்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு கண்டிப்பா அது 3மே எது எதுன்னு தெரிஞ்சிருந்தாதான் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இதுக்கு சிம்பிளா ஒண்ணுமே இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜிஎஸ்டி வரி நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் நம்ம மாத்த போற GSC. ஓகேவா? இந்த GSCங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்னது? ஒற்றை சர்க்கரை குளுக்கோஸ், நம்பர் 2 இரட்டை சர்க்கரை சுக்ரோஸ், நம்பர் 3 கூட்டு சர்க்கரை செல்லுலோஸ். சரியா? சோ அப்போ GSC கார்போஹைட்ரேட்னாலே GSC ஒற்றை சர்க்கரை குளுக்கோஸ், இரட்டை சர்க்கரை சுக்ரோஸ், கூட்டு சர்க்கரை செல்லுலோஸ். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். அதுதான் சிம்பிளா GSCங்கிற அந்த ஒரு வேர்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ கார்போஹைட்ரேட்டோட ஒவ்வொரு ஸ்டேஜ், அது சுகர் சர்க்கரையாவும் இருக்கு,
ஸ்டார்ச்சாவும் இருக்கு, ஃபைபராகவும் இருக்கு. அப்போ எனக்கு கார்போஹைட்ரேட் நான் சுகர் ஃபார்ம்ல வேணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து ஃப்ரூட்ஸ், பழங்களோ, தேனோ, இல்ல கரும்புல இருந்து எடுக்கக்கூடிய அந்த சுகர், அப்புறமா பீட்ரூட், இதெல்லாம் நான் எடுத்துக்கும் போது கார்போஹைட்ரேட்டோட சுகர் எனக்கு டைரக்டா கிடைக்கும். ஒருவேளை எனக்கு ஸ்டார்ச்சா தான் வேணும்னு நான் நினைச்சேன்னா அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் நான் சாப்பிடும்போது ஸ்டார்ச்சா நான் சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை ஃபைபரா தான் வேணும் அப்படின்னா வந்து ஹோல் கிரெயின்ஸ், தானியங்கள், அப்புறமா சீடு, நம்ம எதோட விதைகள் எல்லாம் சாப்பிடுறோமோ அந்த உணவுகள் எல்லாமே ஃபைபர் தான். ஓகேவா? அப்போ கார்போஹைட்ரேட்டோட சர்க்கரை எது, ஸ்டார்ச் எது, ஃபைபர் நார்ச்சத்து எதுங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க புரோட்டீன். ஸோ புரோட்டீன்னால யார் அதிகமா புரோட்டீன் ரிச் ஃபுட் யார் எடுப்பாங்க சொல்லுங்க? நமக்கு தெரியும் புரோட்டீனால என்னதான் பாடி பில்டர்ஸ், யாரெல்லாம் வந்து இந்த மசில்ஸ் நல்லா டெவலப் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே புரோட்டீன் ரிச் ஃபுட் தான் எடுப்பாங்க. புரோட்டீன் பவுடர்ஸ்லாம் அவங்க சாப்பிடுவாங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ அது என்ன பண்ணுது அப்படி? அப்போ புரோட்டீனோட வேலை என்ன அப்படின்னா வந்து மெயினா நமக்கு என்ன அப்படின்னா வந்து புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறதே வந்து என்னன்னா அமினோ ஆசிட், அமினோ அமிலங்களால் ஆனது. ஓகேவா? புரதம்னாலே அமினோ அமிலங்களால் ஆனதுதான். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து. இது வந்து ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. அண்ட் தென் இட் இஸ் அ பில்டிங் பிளாக் ஆஃப் த பாடி. பில்டிங் பிளாக், எப்படி ஒரு பில்டிங், ஒரு கட்டடத்தை செங்கல் வச்சு கட்டுறோமோ அது மாதிரி நம்ம பாடியோட மசில்ஸோட டெவலப்மெண்ட் எல்லாம் பண்றது எது அப்படின்னா வந்து புரதம் தான். அப்ப உடலின் கட்டமைப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே அது என்னதான்? புரோட்டீன், புரதம் தான். சரியா? புரதம்னாலே எதனால ஆனது அப்படின்னா வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், அமினோ அமிலங்களால் ஆனதுதான் புரதம். சரியா? அதே மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான வந்து தேவையான அமினோ அமிலத்தை வந்து அத்தியாவசிய அமினோ அமிலங்கள்னு சொல்றோம். பட் இந்த அத்தியாவசிய அமினோ அமிலங்களை வந்து நம்ம பாடி வந்து சிந்தசிஸ் பண்ணாது. வி கேன் டேக் த்ரூ அவர் டயட். நம்மளோட உணவின் மூலமா தான் அத்தியாவசியமான உணவை நம்ம எடுத்துக்க முடியும். சரியா? ஸோ இது தவிர நம்ம உடல்ல வந்து ஒரு 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா வந்து ஃபினைல் அலனைன், வேலைன், த்ரியோனைன், ட்ரிப்டோஃபன், மெத்தியோனைன், லூசின், ஐசோலூசின், லைசின் அண்ட் histidine. These are all the basic 9 amino acids present in our body. ஓகேவா? இது பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, ஒரு நாளுக்கு தேவைப்படும் புரதத்தின் அளவு. இப்ப நம்ம உடலுக்கு தேவையான புரதம் ஒரு நாளுக்கு எவ்வளவு தேவைப்படும், எவ்வளவு வேணும் அப்படின்னா வந்து 40 கிராம்ஸ். ஓகேவா? 40 கிராம் புரதம் வந்து நம்ம உடலுக்கு தேவைப்பட்டதுன்னா போதும். சரியா? அண்ட் தென் அதிக புரதம் உள்ள உணவு, புரோட்டீன் ரிச் ஃபுட் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஆனா சோயாபீன்ஸ். சோயாபீன்ஸ்ல தான் என்னது அதிகமா இருக்கு? புரோட்டீன் அதிகமா இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க ஃபேட், கொழுப்பு. சரியா? சோ அப்போ ஃபேட் என்ன பண்ணும் நமக்கு அப்படின்னா வந்து the fat gives energy. நம்ம உடலுக்கு வந்து அது ஆற்றலை கொடுக்குது. பட் எப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்றோமோ அப்பதான் அந்த எனர்ஜி பேர்ன் ஆகும். பட் நம்ம வேலை பண்ணல, பட் நம்ம பாடியில எனர்ஜி இருக்கு, பட் நம்ம அதை யூஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துலதான் என்ன ஆகும்? அது அப்படியே படிப்படியா நம்ம உடல்ல வந்து டெபாசிட் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இட் இஸ் அ எனர்ஜி கிவிங் ஃபுட். ஃபேட் வந்து என்ன பண்ணுது? எனர்ஜியை தான் கொடுக்கும். அண்ட் தென் செல்லோட ஸ்ட்ரக்சரை வந்து இது என்ன பண்ணும்? மெயின்டைன் பண்ணும். மெயினா வளர்சிதை மாற்றம். உங்களுக்கு புரதம் எப்படி கட்டமைப்போ அதே மாதிரி கொழுப்பு என்னது? நம்ம உடலுக்கு தேவையான வளர்சிதை மாற்றம். மெட்டபாலிசம் இட்ஸ் நத்திங் பட், ஸோ என்ன ஆகுது அப்படின்னா வந்து அனாபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம், வளர் மாற்றம், சிதை மாற்றம், ரெண்டு விஷயம் அங்க நடக்குது. ஸோ அப்போ என்னன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் எல்லாம் சிதைவடையுது. அப்படிதானே? நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் எல்லாம் பிரேக் டவுன் ஆகி எனர்ஜியா வருது ஒரு பக்கம், அதுதான் சிதை மாற்றம். இன்னொரு பக்கம் நம்ம பாடி செல்ஸ் எல்லாம் அதை எடுத்துக்கிட்டு வளருது. ஸோ வளர் மாற்றம், இதுதான் வளர் சிதை மாற்றம். சரியா? ஸோ அதை நம்ம பாடியில பண்றது எது? ஃபேட். அப்போ கொழுப்பு நம்ம எடுத்துக்கிறப்போ அது என்ன பண்ணுது? அதுல இருக்கக்கூடிய எனர்ஜி பேர்ன் ஆகி சிதைவு மாற்றம் அடையுது. அண்ட் தென் நம்ம பாடிலாம் வளருது, வளர் சிதை மாற்றம். இதுதான். சரியா? சோ அப்ப எப்ப நம்ம ஃபேட் அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணலையோ அப்பதான் அது என்ன பண்ணுது? படிப்படியா நம்ம பாடியில செட்டில் ஆகி ஃபேட்டியா தெரியும். சோ அப்போ வளர்சிதை மாற்றம் அப்படின்னாலே நமக்கு என்ன அப்படின்னா வந்து கொழுப்பு தான், ஃபேட்டி ஆசிட் தான். ஆனா என்ன அப்படின்னா இந்த கொழுப்பு அமிலங்களை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து நம்ம உடலால உருவாக்க முடியாது. எப்படி அத்தியாவசியமான அமினோ அமிலங்களை நம்மளோட உடலால உருவாக்க முடியாது, அதே மாதிரி அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களையும் நம்ம உடலால உருவாக்க முடியாது. ஓகே, அப்ப அது எப்படி நம்ம எப்படிதான் எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? we can take through our diet. நம்மளோட உணவின் மூலமா தான் இதை எடுத்துக்க முடியும். இன்னொரு விஷயம் பாருங்க, நம்ம மனித உடலுக்கு அத்தியாவசியமான
கொழுப்பு அமிலம், அத்தியாவசியமான கொழுப்பு அமிலம் எது? ஒமேகா ஃபேட்டி ஆசிட். ஒமேகா கொழுப்பு அமிலம் தான் நம்ம உடலுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு கொழுப்பு அமிலம். ஸோ அப்போ அது எதுல இருக்கு ஒமேகா ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்றப்போ நம்மளுக்கு சீ ஃபுட், அதாவது சீ ஃபுட்ஸ், கடல் சார்ந்த உணவுகள் எல்லாத்துலேயுமே, மீன், நண்டு, இறால், இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட் வந்து இருக்கும். சரியா? ஓகே. ஸோ அப்போ நம்மளோட இந்த மனித உடலுக்கு தேவையான முக்கியமான ஃபேட்டி ஆசிட் வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட் தான். ஒரு நாளைக்கு மட்டும் மனித உடலுக்கு தேவைப்படக்கூடிய கொழுப்பின் அளவு என்ன அப்படின்னா 35 கிராம். சரியா? நம்ம மனித உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய கொழுப்பின் அளவு வந்து ஜஸ்ட் 35 கிராம். ஓகேவா? விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, வைட்டமின்கள் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர், ஹூ இன்ட்ரடியூஸ் த டேர்ம் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாரு அப்படின்னா வந்து டாக்டர் ஃபங்க் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணாரு, வைட்டமின்கிற வார்த்தையை தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? அந்த வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணினவர். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச விட்டமின் எது அப்படின்னா வந்து விட்டமின் ஏ. அதாவது முதல்ல ஒரு விட்டமின் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அல்பபெட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரான ஏவை எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின் எது அப்படின்னா வைட்டமின் ஏ. வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா டாக்டர் ஃபங்க். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் பாருங்க, இப்போ நம்ம எல்லாமே நிறைய அளவு தேவைப்பட்டுச்சு நமக்கு. கார்போஹைட்ரேட்டா இருக்கட்டும், புரதமா இருக்கட்டும், ஃபேட்டா இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி விட்டமின்ஸ் வந்து நம்ம பாடிக்கு நிறைய தேவையில்லை. நம்ம பாடிக்கு விட்டமின்ஸ் எவ்வளவுதான் தேவைப்படும்? மிக சிறிய அளவில் தேவைப்படக்கூடியது. ஏன் சிறிய அளவில் தேவைப்படுதுன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அப்போ எல்லா விட்டமின்ஸும் நமக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணும், ஒவ்வொரு குறிப்பிட்ட வேலைகளை செய்யும். ஓகேவா? ஸோ அப்போ குறைவான அளவு தான் நம்ம உடலுக்கு வந்து தேவைப்படும். இதோட மெயின் வேலை என்ன அப்படின்னா வந்து உடற்செயலியல். நம்ம உடல்ல நடக்கக்கூடிய பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ நம்ம உடல்ல நடக்கக்கூடிய டைஜஷன், இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்குமே உடற்செயலியல், அப்புறமா உயிரி வேதியியல், இந்த 2 விஷயத்துக்குமே வந்து எது முக்கியமா தேவைப்படும் அப்படின்னா வந்து விட்டமின்ஸ் வந்து தேவைப்படும். சரியா? அதே மாதிரி விட்டமின்ஸை we can divide the vitamins into 2 types. விட்டமின்ஸை வந்து எப்படி என்ன பண்றாங்க? 2 types பிரிக்காங்க. So number 1 is a water soluble vitamins. Number 2 is a fat soluble vitamin. ஓகேவா? ஸோ அப்போ வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து பியும் சியும் மட்டும்தான் என்னது, நீரில் கரையும் வைட்டமின்கள். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏடிஇகே என்ன அப்படின்னா வந்து ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ், கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். சரியா? ஸோ கேட்கலாம், கீழ்கண்டவற்றுள் நீரில் கரையும் வைட்டமின் எது, கீழ்கண்டவற்றுள் கொழுப்பில் கரையும் வைட்டமின் எதுன்னு கொடுத்து கேட்கலாம். சரியா? ஸோ பிசி 2 மட்டும்தான் நீரில் கரையும். ஏடிஇகே இது 4மே என்னது, கொழுப்புல தான் கரையும். ஸோ இப்போ விட்டமின் சி வந்து நமக்கு பேசிக்கா தெரியும், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், லெமன். ஸோ இப்போ லெமன் ஜூஸ்லாம் நம்ம எதில் போடுவோம்? தண்ணியில தானே கரைப்போம். அப்போ அது என்ன ஆகும்? ஈஸியாக தண்ணியில டிசால்வ் ஆகும். ஸோ அப்போ அதுதான், அப்போ அது எல்லாமே என்னதான், தண்ணியில கரையக்கூடிய விட்டமின்ஸ். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. இந்த விட்டமின்ஸ் ஏடிஇகே. ஓகேவா? இப்போ இந்த ஏடிஇகே இது 4மே என்ன அப்படின்னா வந்து கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். சரியா? இட் இஸ் அ ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். கொழுப்புல மட்டும்தான் என்ன ஆகும், இது வந்து கரையும். ஸோ அப்போ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து கீவேர்ட் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா வந்து ரே கா டேன் கியூ. சரியா? அப்போ ரெட்டினால உள்ள ரே, கால்சியத்துல உள்ள கா, டோகோஃபரால உள்ள டி, குயினோன்ல உள்ள கியூ. ஓகேவா? அப்போ விட்டமின் ஏனா ரெட்டினால், விட்டமின் டினா கால்சிஃபரால், விட்டமின் ஈனா டோகோஃபரால், விட்டமின் கேனா குயினோன் அப்படின்னு சொல்லி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். பிசி, பில வந்து 5 டைப்ஸ் இருக்கு. B1, B2, B3, B6, B12. ஓகேவா? இதுக்கு தான் என்ன சொல்லியிருக்கோம், தாரிணி பிசிஏ அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதுல தயமின் தா, ரிபோஃப்ளேவின் ரி, நியாசின் நீ, தாரிணி, பிசிஏ இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேவா? ஸோ சிம்பிளா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அடுத்ததுதான் பாருங்க, அந்த விட்டமின் ஏவோட கெமிக்கல் நேம். நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன், ரேகா தேங்க்யூ, தாரிணி பிசிஏ, அப்படிதானே? ஸோ இப்போ இதில் அவங்களுக்கு அந்த கெமிக்கல் நேமை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் விட்டமின் ஏ வந்து என்னது, ரெட்டினால். ஸோ ரேகாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ரே. விட்டமின் டி கால்சிஃபரால், கா, ரே அடுத்து கா, கால்சிஃபரால். அடுத்தது விட்டமின் இ வந்து டோகோஃபரால், தேங்க்யூவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் டி. ஓகேவா? விட்டமின் கேவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னா வந்து கியூ. ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன பாருங்க, ரெட்டினால், கால்சிஃபரால்,
ஓகேவா? ஸோ ரேகா தேங்க்யூ இப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் ஏடிஇகே இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஏடிஇகேவை ஞாபகம் வச்சுக்கிட்டு அண்ட் தென் நீங்க வந்து அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரான அந்த ஒவ்வொன்றையும் ஸோ இப்போ ரெட்டினால்ல வந்து ரே, கால்சிஃபெரால்ல வந்து கா, டோகோஃபெரால்ல வந்து டி, குயினோன் வந்து கியூ. ஸோ ரேகா தேங்க்யூ. ஓகேவா? ஸோ ஏடிஇகே ரேகா தேங்க்யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சிம்பிளா. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க நமக்கு இங்க விட்டமின் பி வந்து B1, B2, B3, B6, B12 அப்படின்னு விட்டமின் பியை வந்து 5ஆ பிரிப்பாங்க. அந்த 5ஓட கெமிக்கல் நேமுமே நமக்கு தேவை. ஓகேவா? அப்போ B1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து தயமின், B2 எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிபோஃப்ளேவின், B3 எடுத்துக்கிட்டீங்கன்னா நியாசின், விட்டமின் B6 எடுத்துக்கிட்டீங்கன்னா பைரிடாக்சின், விட்டமின் B12 வந்து சயனோகோபாலமைன் அண்ட் தென் லாஸ்டா விட்டமின் சி வந்து அஸ்கார்பிக் ஆசிட். இப்போ இங்க வந்து நம்ம என்ன நேம் வச்சுக்க போறோம் அப்படின்னா வந்து தாரிணி பிசிஏ. சரியா? ஸோ அப்போ அந்த லெட்டர் எப்படி வருதுன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. தயமின் தா, அடுத்து ரிபோஃப்ளேவினுக்கு ரி, நியாசினுக்கு நீ தாரிணி, பைரிடாக்சினோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பி. ஓகேவா? பைரிடாக்சினோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பி, சயனோகோபாலமைனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சி, அஸ்கார்பிக் ஆசிட். ஓகேவா? ஸோ விட்டமின் சி வந்து அஸ்கார்பிக் ஆசிட். ஸோ இது வந்து என்னது ஏ. ஸோ அப்போ ஓவராலா அந்த வேர்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து என்னது இதை மட்டும் சிம்பிளா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தாரிணி பிசிஏ அவ்வளவுதான். அந்த சென்டென்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இவ்வளவுதான். அப்ப ரேகா தேங்க்யூ அப்படின்னாலே ஏடிஇகே முடிஞ்சது. தாரிணி பிசிஏ அப்படின்னாலே என்னது முடிஞ்சிருது அந்த விட்டமின் B1, B2, B3, B6, B12 அண்ட் விட்டமின் சி. ஓகேவா? ஸோ இப்போ இதுல விட்டமின் ஏ ரிச் ஃபுட் வந்து கேரட் அண்ட் பப்பாயா. விட்டமின் ஏனால என்னதான் ரெட்டினால். ரெட்டினால் எங்க இருக்கும்? நம்ம கண்ணுல இருக்கும். அப்ப கண் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன ஆகும்? இந்த விட்டமின் ஏ நமக்கு கிடைக்கலன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோப்தால்மியா அண்ட் நிக்டலோபியா. மேபி நமக்கு வந்து இப்போ ஆக்சுவலி நிக்டோலோபியா அப்படிங்கிறது வந்து மாலைக்கண் நோய். அப்போ மாலைக்கண் நோய் எந்த விட்டமின் குறைபாடு நோய்னு கேட்காம நிக்டோலோபியா எந்த விட்டமின் நோய் குறைபாடுன்னு கூட கேட்கலாம். சரியா? சோ அப்போ நிக்டோலோபியானால என்னதான் மாலைக்கண் நோய் தான். இப்போ சீரோப்தால்மியாங்கிறது நம்ம கண்ணோட தோல்ல வரக்கூடிய ப்ராப்ளம். நிக்டோலோபியா அப்படிங்கிறது வந்து ஈவினிங் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லக்கூடிய மாலை ஈவினிங் 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது, அதுதான் மாலைக்கண். ஸோ சரியா? ஸோ அப்போ இதுதான் விட்டமின் ஏ. விட்டமின் டி பாருங்க கால்சிஃபெரால். ஸோ கால்சிஃபெரால் எதுல இருக்கு? டைரி ப்ராடக்ட்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ், ஃபிஷ் எல்லாத்துலயுமே இருக்கு, எக்லயும் இருக்கு. இந்த விட்டமின் டி இல்லைன்னா என்ன டிசீஸ் வரும் பாருங்க? ரிக்கெட்ஸ். ரிக்கெட்ஸ் எப்படி இருக்கும்? குழந்தைகளோட அந்த போன்ஸ் எலும்புகள் வந்து என்ன இருக்கும்? வளைஞ்ச நிலையில இருக்கிறதா வந்து ரிக்கெட்ஸ். அப்ப இது இல்ல, விட்டமின் டி இல்லை அப்படின்னா வந்து இந்த குழந்தைகளோட எலும்பு வளைஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்தது விட்டமின் இ பாருங்க, வீட், கோதுமை, மீட், கறி இது எல்லாத்துலயுமே இருக்கும். விட்டமின் இ இல்லை அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இன்ஃபர்டிலிட்டி. அந்த உயிரினம் வந்து அதோட இனப்பெருக்கம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அண்ட் ஆல்சோ அதோட யூட்ரஸ், இந்த கர்ப்பப்பையில ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது எல்லாமே விட்டமின் இ-ஆல வரக்கூடியது. சரியா? விட்டமின் கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த விட்டமின் கே வந்து குயினோன்ல இருந்து எடுக்கிறாங்க. வெஜிடபிள்ஸ், சோயா பீன்ஸ், காய்கறிகள் எல்லாமே சாப்பிட்டா நமக்கு வந்து விட்டமின் கே கிடைக்கும். ஆனா விட்டமின் கே நமக்கு இல்லை அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னா பிளட் கிளாட் ஆகாது, ரத்தம் உறையாது. பேசிக்கா நம்ம உடல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஏதாவது ஒன்று கட் ஆச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்துல பிளட் வந்து என்ன ஆகணும்? ஸ்டாப் ஆகணும். அது ஸ்டாப் ஆகாம கண்டினியூஸா வந்துட்டே இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா டேஞ்சர் தானே. அப்ப என்ன ஆகாதுன்னா இவங்களுக்கு பிளேட்லெட்ஸ், ரத்தத்தை உறைய வைக்கிறது ரத்த தட்டை அணுக்கள். அப்ப அதோட ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இல்லாம இருக்கிறதுனால ரத்தம் வந்து என்ன ஆயிட்டே இருக்கும்? கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். இதுதான் விட்டமின் கே குறைபாட்டு நோய். சரியா? இவ்வளவுதான் கொழுப்பில் கரையும் விட்டமின்கள். இப்ப நீரில் கரையும் விட்டமின்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து தயமின். ஓகேவா? விட்டமின் B1 வந்து தயமின். ஸோ அப்போ இதுல வந்து இது வந்து ஹோல் கிரெயின்ஸ், தானியங்கள்லையும் முளை கட்டிய பயிர்களையும் இருக்கு. அப்போ இந்த விட்டமின் B1 இல்லைன்னா என்ன வரும் பாருங்க? பெரி பெரி. சரியா? பெரி பெரினா
வீக் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தசைகள் எல்லாமே வலிமையற்று காணப்படும். அதுதான் இதோட ப்ராப்ளம். விட்டமின் B2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து மில்க், எக்கு, வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்கும். இது என்ன அப்படின்னா வந்து எரிபோஃப்ளேவினோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா வந்து அந்த தோல் வந்து ஸ்கின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். அதுதான் இந்த ப்ராப்ளம். அண்ட் தென் ஒரு ப்ராப்ளமும் இருக்கும். என்ன அப்படின்னா வந்து இந்த கீலியாசிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வாயோட ஓரங்கள்ல வந்து என்ன இருக்கும்னா புண்ணு மாதிரியான இருக்கும். ஸோ அதுதான் இதோட இந்த விட்டமின் குறைபாட்டு நோய். விட்டமின் B3 குறைபாட்டு நோய் வந்து மீட், கிரவுண்ட்நட்ஸ், அதாவது கறி, நிலக்கடலை, இது எல்லாமே B3 அதிகமா இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து பெல்லக்ரா அப்படிங்கிற ஒரு டிசீஸ். ஸோ இதுவும் என்ன அப்படின்னா வந்து அந்த ஸ்கின் வந்து என்ன இருக்கும், ட்ரை ஸ்கின், வறண்ட ஸ்கின்னா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். விட்டமின் B6 பைரிடாக்சின். ஸோ இதுவும் என்னதான் மீட், ஃபிஷ், எக் இது எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்கும். ஸோ டெர்மாடிட்ஸ், இதுவும் டெர்மாடிட்ஸ்னு அதிலே கொடுத்துட்டாங்க, டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு பார்க்கக்கூடிய டாக்டர் தானே டெர்மா அப்படின்னாலே என்னதான் ஸ்கின் தான். ஸோ ஸ்கேலி ஸ்கின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட தோல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து செதில்கள் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா விட்டமின் B12 எடுத்துக்கிட்டோம்னா மில்க், மீட், லிவர் இது எல்லாத்துலேயுமே இருக்கும். கறி, பால் இது எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ இது B12 நமக்கு இல்லை அப்படின்னா வந்து சிவியர் அனீமியா, உயிரை போக்கக்கூடிய அளவுக்கு இரத்த சோகை நோய் வந்து வந்துடும். சரியா? ஸோ அப்போ மேக்சிமம் அந்த உயிரை போகக்கூடிய அளவுனா பிளட் தான் நம்ம பாடியில ஃபுல்லாவே ஆக்சிஜனை எடுத்துட்டு போய் கொடுக்குது. ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது. அதனாலதான் உயிரை போகும் ரத்த சோகைன்னு கொடுத்துருக்காங்க. சிவியர் அனீமியா வரும்போது என்ன பண்ண முடியாது, we cannot survive, நம்மளால உயிர் வாழ முடியாது. விட்டமின் C பாருங்க, அஸ்கார்பிக் ஆசிட். இது என்னது, ஸ்கர்வி. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஸ்கர்விங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து பல்லோட அந்த ஈறுகள்ல ரத்தம். ஸோ இந்த டூத் பேஸ்ட் ஆட்ல கூட சொல்லுவாங்களே, உங்க ஈறுகள்ல ரத்தமா, உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்லாம் கேட்பாங்க தெரியுமா, அதேதான். அதுதான் வந்து என்னது, ஸ்கர்வி. சரி, அப்ப நம்ம புளிப்பான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, லெமன் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வராது. சரியா? ஸோ இங்க ஒரு சில ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து நெல்லிக்காயில வந்து ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு அதிகமான விட்டமின் C இருக்கா. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாதான் ஹெல்த்தின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பேசிக்கா நெல்லிக்காயிலே எவ்வளவு இருக்கு பாருங்க, ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு. அப்ப நமக்கு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே நிறைய விட்டமின் C கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு பாருங்க, நம்ம வந்து விட்டமின் D, பேசிக்கா விட்டமின் D வந்து நமக்கு சன்லைட், சூரிய ஒளியில போனா விட்டமின் D கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு பேசிக்கா தெரியும். பட் இப்பெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து நிறைய பியூட்டி அழகு விஷயங்களுக்காக சன்ஸ்கிரீன்லாம், லோஷன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த சன்ஸ்கிரீன்லாம் நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணும்போது when our body exposed into the sunlight, நமக்கு சன்லைட் படும்போது அந்த விட்டமின் D-யோட உற்பத்தியோட அளவு என்ன ஆகுது, குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான். அப்போ அந்த சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்ணும்போது விட்டமின் D-யோட உற்பத்தி எவ்வளோ குறையுது பாருங்க, 95% குறையுது. அப்போ அதை யூஸ் பண்ற பர்சனுக்கு என்ன இருக்காது, விட்டமின் D இருக்காது. அப்போ விட்டமின் D குறைபாட்டு நோய்கள் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, மினரல்ஸ். ஸோ அப்போ மினரல்ஸை பொறுத்த அளவுல வந்து இதுவும் என்ன அப்படின்னா வந்து நம்ம உயிரினங்கள் உயிர் வாழறதுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான விஷயம்தான் இந்த மினரல்ஸ். தாது உப்புகள் எங்க இருக்கு பாருங்க, நம்மளோட டீத், பற்கள்ல, போன்ஸ், எலும்புகள்ல, பிளட், சதையில, ரத்தத்துல, சதையில, அப்புறமா நம்மளோட நர்வ் செல்ஸ், இது எல்லாத்துலயுமே வந்து மினரல்ஸ், தாது உப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஆனா அந்த தனிமங்களை பொறுத்த அளவுல நம்ம உடலுக்கு வந்து எல்லா தனிமங்களுமே அதிகமா தேவைப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு சில தனிமங்கள் நம்ம உடலுக்கு அதிகமா தேவைப்படும், ஒரு சில தனிமங்கள் நம்ம உடலுக்கு குறைவா தேவைப்படும். சரியா? சோ அப்படி அது தேவைப்படுறத பொறுத்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க பாருங்க, பெரும் தனிமங்கள், நுண் தனிமங்கள். சோ அப்ப பெரும் தனிமங்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு அதிக அளவு தேவைப்படும், நுண் தனிமங்கள் எல்லாமே என்ன பண்ணும், நம்ம உடலுக்கு குறைவான அளவு தேவைப்படும். சரியா? சோ அப்போ கால்சியம் C, பாஸ்பரஸ் P, சோடியம் S, பொட்டாசியம் S, மக்னீசியம் M. சரியா? சோ அப்போ CPS PM இதை மட்டும் நீங்க வந்து பெரும் தனிமங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னா வந்து நுண் தனிமங்கள் தான். அப்போ CPS PM அப்படிங்கிற அந்த வேர்டை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதுல அது தவிர மிச்சம் இருக்கக்கூடிய கந்தகம், சல்ஃபர், அயன், குளோரின், கோபால்ட், தாமிரம், காப்பர், அப்புறமா ஜிங்க், துத்தநாகம், மேங்கனீஸ், மாலிப்டினம், அயோடின், செலினியம், இது எல்லாமே என்னதான் அப்படின்னா வந்து நம்ம உடலுக்கு குறைவான அளவு கிடைச்சா போதும். சரியா? சோ CPS PM. சரியா? கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம். சோ அப்ப இந்த கால்சியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் கால்சியம் என்னதான்
கால்சியம்னாலே போன்ஸ் தான், போன்ஸ் அப்புறமா டீத் அப்புறமா ரத்தத்தை உரைய வைக்கிறது எல்லாமே கால்சியத்தோட வேலை. பாஸ்பரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதுவும் ஸ்ட்ராங் போன்ஸ் அப்புறமா என்னது டீத். அயோடினால என்னதான் நமக்கு தைராய்டை தான் என்ன பண்ணும் உற்பத்தி பண்ணும். அப்படி தைராய்டு உற்பத்தி ஆகாம இருக்கும்போது தான் அயோடின் குறைபாடுனால வரக்கூடியதான் என்னது முன்கழுத்து கலலைன்னு சொல்லக்கூடிய காய்டர். அதுக்கப்புறமா அயன் இரும்பு சத்து. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஹீமோகுளோபினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பிரெயினோட டெவலப்மெண்ட்டை என்ன பண்ணுது, பிரெயினையும் நல்லா டெவலப் பண்ண வைக்கும். ஸோ இவ்வளவுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து தாது உப்புகளோட மெயின் ஃபங்க்ஷன். மேபி இது அப்படியே என்ன பண்ணலாம் ஒரு மேட்சா கூட கேட்கலாம். அப்ப கால்சியம்னாலே போன் அண்ட் டீத்துன்னு தெரியும், பாஸ்பரஸ் என்னதான் போன் அண்ட் டீத்து தான், அயோடின்னாலே நமக்கு தெரியும் தைராய்டு தான் அயோடின், அயன்னாலே பிளட். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஷார்ட்கட் பார்த்தோம், ஜிஎஸ்சி. சரியா? குளுக்கோஸ், சுக்ரோஸ், செலுலோஸ், ஜிஎஸ்சி மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்ஸ் ரீகால் பண்ணுவோம். கார்போஹைட்ரேட்னாலே என்ன அப்படின்னா வந்து இந்த கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், CHO, அது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதோட எக்ஸாம்பிள், அப்புறம் ஒற்றை சர்க்கரை எது, இரட்டை சர்க்கரை எது, கூட்டு சர்க்கரை எதுன்னு பார்த்தோம். ஒரு நாளுக்கு நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய கார்போஹைட்ரேட்டோட அளவு எவ்வளவு, 150 to 200 கிராம்ஸ், 150 to 200 கிராம். ஸோ கார்போஹைட்ரேட்டும் என்ன அப்படின்னா வந்து எனர்ஜி கிவிங் ஃபுட்டு தான். கார்போஹைட்ரேட்டும் ஒரு ஆற்றல் தரும் உணவு தான். ஓகேவா? கார்போஹைட்ரேட் வந்து ஒரு ஆற்றல் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய உணவு தான். அப்ப CHO, GSC இதை ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்ல வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ச்சா எடுக்கிறப்ப என்ன எடுக்கணும், சுகரா எடுக்கிறப்போ ஃபைபரா எடுக்கணும். ப்ரோட்டீனாலே என்னதான் மசில்ஸ், பாடி பில்டர்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ ப்ரோட்டீனாலே என்ன பண்ணும், நம்ம உடலோட கட்டமைப்பு. ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்குவீங்க. அதுக்காக தான் நான் இமேஜ் கொடுத்துருக்கேன். அதிக அளவு புரதமுள்ள உணவு எது, சோயாபீன்ஸ். ஃபேட், கொழுப்பு. கொழுப்பு என்ன பண்ணுது, ஆற்றல் எனர்ஜியை கொடுக்குது. வளர்சிதை மாற்றம் மறக்கக்கூடாது. ஸோ விட்டமின்ஸ் பிசி, ஏடிஇகே. சரியா? விட்டமின் பிசி அண்ட் ஏடிஇகே. ஸோ அப்போ இதுல ஆல்ரெடி சொல்லிட்டேன், கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் ஏடிஇகேக்கு தான் என்னது, ரேகா தேங்க்யூ. ஏடிஇகே மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ரேகா தேங்க்யூ அந்த வேர்டு. அண்ட் தென் தாரிணி பிசிஏ என்னது, அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய விட்டமின் B1 B2, அதாவது தாரிணி தயமின், ரிபோஃப்ளேவின், நியாசின், பிசிஏக்கு பைரிடாக்சின், சி சைனோகோபாலமைன், ஏ அஸ்கார்பிக் ஆசிட். சரியா? ஸோ இவ்வளவுதான் என்ன அப்படின்னா வந்து ஓவராலா நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள். இது தவிர மினரல்ஸ். ஸோ இப்போ ஆரஞ்சு பழங்களை விட நெல்லிக்காயில எவ்வளோ விட்டமின் சி இருக்கு, 20 மடங்கு விட்டமின் சி வந்து இருக்கு. தாது உப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினரல்ஸ் வந்து என்ன பண்ணும், நம்ம உடலுக்கு வந்து அதிக அளவும் தேவைப்படும், குறைவான அளவும் தேவைப்படும். ஓகேவா? ஸோ கால்சியத்தோட ஃபங்க்ஷன் என்ன, பாஸ்பரஸோட ஃபங்க்ஷன் என்ன, அயோடினோட ஃபங்க்ஷன் இல்லை, அப்புறமா இரும்பு சத்து ஹீமோகுளோபினோட ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் என்ன அப்படின்னா வந்து இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கிறது. இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்த்த கோட் வேர்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ CHO கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அப்புறமா GSC குளுக்கோஸ், சுக்ரோஸ், செலுலோஸ், அப்புறமா ரேகா தேங்க்யூ, தாரிணி பிசிஏ. ஸோ இந்த சென்டென்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து எல்லாமே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் வச்சு கொஞ்சம் எக்ஸாமுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் தென் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரீவியஸ் கிளாஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது எது? சரியா? எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்